வெல்கம் பேக் டு அவர் சேனல் மை ட்ரீம் கிச்சன். இன்றைக்கி நம்ம மை ட்ரீம் கிச்சனில் என்னோடய டே இன் மை லைஃப் கிடையாது, ஒரு vlog பார்க்க போகிறோம். என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் நான் 5 o'clock எழுந்திரிச்சு என்னோடய மார்னிங் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கோயிலுக்கு போன vlog தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான ஒரு குட்டி vlog தான் பார்க்க போகிறோம். இப்போ காலையில் எழுந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு ரசத்துக்கு வேக வச்சுட்டேன், அப்புறம் அரிசி தண்ணியில் போட்டிருந்தேன். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் பார்த்தா சூப்பராக மழை பெஞ்சிட்டு இருந்ததுங்க. அன்றைக்கி அதாவது நைட்லேருந்தே காலையில் வரைக்கும் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. அப்படி மழை பெஞ்சிட்டு இருந்த அன்றைக்கி தான் நான் இந்த வீடியோவும் எடுத்திருந்தேன். இது ஆக்சுவலாக பார்த்தா ஒரு ஃப்ரைடே எடுத்த vlog. நாங்கள் கோயிலுக்கு கிளம்புறதுக்காக நேரத்தில் எழுந்திரிச்சு சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லி நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியுமான்னு காமிக்கிறேன். பட் தெரியல, எவ்வளோ தான் ஃபோக்கஸ் பண்ணாலும் அந்த மழை விழுகிறது தெரியல, சவுண்ட் மட்டும் நல்லா கேட்குது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். போயிட்டு நம்மளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம எவ்வளோ சீக்கிரம் கோயிலுக்கு கிளம்ப முடியுமோ கிளம்பலாம். சரி, இன்னும் நம்ம வீடியோ ஆரம்பித்ததுக்கப்புறம் மூஞ்சி காமிக்கலே சொல்லிட்டு கண்ணாடி கிட்ட வந்தேன். மருதாணி நல்லா அழகாக தெரிஞ்சது, அதனால் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதை உங்களுக்கும் காமிக்கலாமே சொல்லிட்டு காமிச்சேன். பிஃபோர் நைட், அதாவது Thursday நைட் வச்சேன். இந்த கைக்கு அவங்க டேடி ஆதவனோட அப்பா வச்சு விட்டாரு, இந்த கைக்கு நானே வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டு நம்மளோட ரெகுலர் வேலையெல்லாம் பார்க்கலாம். பாத்திரம் கழுவி வச்சுருந்தேன், அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வடச்சட்டி குழம்பு வைக்கிறதுக்கு வேணும், வறுக்கிறதுக்கு, அதாவது இந்த மசாலாலாம் வணக்கிறதுக்கு வேணும், அதனால் இங்கேயே வச்சுட்டேன். பாக்கியெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிஃபோர் டே நைட்டே ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதை தான் நான் இப்போ எடுக்க போகிறேன். வச்ச மருதாணி பாக்கி இருக்குது அந்த கப்பில். ஒரு காஃபி, அப்புறம் அரிசி மாவும் கடலை மாவு, கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ், காஃபி பவுடர் அண்ட் ஹனி, இது மூணையும் கலக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். காலையில் எடுத்து அப்ளை பண்ணி நல்லா சில்லுன்னு இருக்கும், ஃபேஸ்க்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால நைட்டே கலக்கி வச்சுட்டு படுத்துட்டேன். இது இப்போது கலக்கி நல்லா நீட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். வீடியோங்கிறங்காட்டி கழுத்தில் தேய்க்கல, இல்லைன்னா கழுத்துலேயும் அப்ளை பண்ணுவேன். அது அப்படியே ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம மற்ற வேலையெல்லாம் முடிச்சிடலாம் சொல்லிட்டு தக்காளி குழம்புக்கு மற்றதெல்லாம் வணக்கிட்டேன். தக்காளி மட்டும் கட் பண்ணி போட வேண்டியது இருந்தது, அந்த காம்பு கட் பண்ணிவிட்டு அப்புறமா போட்டுக்கலாம் சொல்லிட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி குழம்பு, சாப்பாடு, ரசம் மட்டும் வச்சுட்டு போயிட்டேன். மதியம் காயெல்லாம் வணக்கிக்கலான்னு சொல்லிட்டு. ரெகுலராக அடிக்கிற அலாரம் அடித்தது 5:30க்கு, அதை ஆஃப் பண்ணிட்டேன். சாப்பாடெல்லாம் வச்சு ஹாட் பாக்ஸில் போட்டு குக்கர் எல்லாமே கழுவிட்டேன். குழம்பு மட்டும் கொதிச்சிட்ருக்கு அடுப்பில். ரசமும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிஞ்சது. பாத்திரம் கழுவுறது, சாப்பாடு செய்கிறதுன்னு எல்லாமே முடிஞ்சது. குழம்பு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் சொல்லிட்டு அப்படியே அடுப்பில் வச்சுட்டேன். இந்த கேப்பில் நம்ம கூட்டி விட்டுட்டு மாப் போடணும். டைம் பார்த்திங்கன்னா 6:10 ஆகிறதுக்கு ஆயிருந்தது. பார்த்திங்கன்னா 6:15 ஆக போகுது. ஃபேஸையும் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என் ஃபேஸ் பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு தூக்கத்தில் இருந்ததுக்கு. அதுக்கப்புறம் இது தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் இருந்துச்சு என் ஃபேஸில். அதான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வேகமாக கூட்டி விட்டுட்டு தொடச்சிடலாம். நைட்டு தொடச்சி தான் விட்டுருந்தேன், அதனால் லைட்டாக தான் துடைக்கணும். சாப்பிட்டது மட்டும் தான் சிந்தி வச்சுருந்தேன் ஆதவன், அதை மட்டும் தொடச்சி விடணும். கம்ப்ளீட்டாக மாப்பும் போட்டாச்சு. அதுக்குள்ளே ஆதவும் டேடியும் எழுந்திரிச்சாச்சு. ஸோ அவங்களுக்கு டீ வச்சு கொடுத்துட்டு அவங்க போய் கார் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நான் குளித்து சாமி கும்பிட்டுலான்னு சொல்லிட்டு குளிச்சுட்டும் வந்துட்டேன். இப்போ பூவெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நானும் ரெடி ஆகிட்டு சாமி கும்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் பூவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு விளக்குக்கு திரியெல்லாம் போட்டு வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன்.
நானும் ரெடி ஆயாச்சு. இப்படி தான் நான் ரெடி ஆயிருந்தேன் கோயிலுக்கு போகிறதுக்கு. சும்மா ஒரு பொட்டு லைட்டாக லிப்ஸ்டிக் அத்தை மாதிரியே தான் பேசுகிறோம். ஷால்லாம் எடுத்துட்டு நான் கிளம்பியாச்சு. ஆலோசனையெல்லாம் ரெடி பண்ணி நான் தாட்டிட்டேன். அதெல்லாம் கவர் பண்ணல. மழை வந்துருக்குதுல்ல, ஆலோசனையை ரெடி பண்ணி காரில் கிளம்பியாச்சு. அது என்ன போக போச்சு? எப்போவுமே நாங்கள் பூ வாங்குற இடத்துல நிறுத்தி பூ வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நீதான் ஆதவன். அதுதானா? சரி. என்ன பண்ணிருக்காங்க அதுல? போட்டோ எதுக்கு போட்டிருக்காங்க? இங்கே அம்மா பரடி மேல கோவிலுக்கு வந்தாச்சு. பாரு திருப்புறம் பாரு, வெளியே போகணுமில்ல, அதுக்கு தகுந்த மாதிரி திருப்பு திருப்பு திருப்புப்பா. இப்படி அடி விழுகும் பாத்துக்க. கைய விடு ஓட்டுறானாமா. ஆதவா வண்டி கொண்டு போய் இடிச்சிட்டு வைத்தாங்க. கம்மன் எடுத்தாங்க. தங்கம் சும்மா இரு, விளையாட்டு இல்ல இது. கம்மன் இரு. இது வந்து கோயிலுக்குள்ளே எடுத்த பிக்சர். நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இது ஒரு குட்டி vlog தான். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாது.